கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த ஆதியாகமம் 26ஆம் வசனம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அப்போ ஈசாக்கு ஆண்டவர் எங்கே வச்சுருக்காரு? கேராருன்னு ஒரு இடத்துல வச்சுருக்காரு. அப்போ அவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இங்கேயே குடியிரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பே, உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னான். அந்த வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்து அப்படியே அந்த கேராரில் குடியிருந்தான். அப்போ கேரார்னு சொல்லும்போது அது எதை காண்பிக்கிறது? அது பெலிஸ்தீருடைய தேசம். அங்கே தான் யார் இருந்தா? அபிமேலுக்கு என்கிற ராஜா இருந்தார். கேரார்னு சொல்லும்போது அது யாருடைய தேசம்? அது அந்நிய தேசம். அது அந்நிய தேசம். அப்போ அந்த தேசம் எங்கே இருந்துச்சு? கானான் எல்லைக்குள் அது இருந்தாலும் கேரா என்கிற அந்நிய தேசம் உடன்படிக்கை தேசமான கானானுடைய எல்லைக்குள்ளே இருந்தால் அது அந்த பெலிஸ்தீர் ஆட்சி செய்த பகுதி, பெலிஸ்தீர் ஆட்சி செய்த பகுதியாக அது இருக்கிறது. ஈசாக்கு ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணார்? தேவன் சொன்னபடி கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அப்படியா கீழ்ப்படிந்து இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை அந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தில் அந்த நாட்கள் எப்படி ரொம்ப பஞ்சமான தேசம், ரொம்ப வறட்சியான தேசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படியாக அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணல, அந்த தேசத்தில் குடியிருந்த போது தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தில் அவர் விதைத்த போது என்ன பண்ணார்? 100 மடங்கு பலன் தந்தார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நாட்கள் கூட நம்முடைய ஜீவியத்தில் நாம் எல்லாம் எப்படி காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாட்கள் நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்போ அந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அப்போ எந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும். அப்போ பிரச்சனைகளை, சோதனைகளை, நெருக்கங்களை கண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? தேவன் விரும்புகிற இடத்தில் இருக்காமல் நம்ம இடம் மாறி ஸ்தலம் மாறி செல்லக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக உணர்த்தி காண்பிக்கிறார். அப்போ அந்நிய இடத்துல அவன் போகாமல் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணான்? தேவனை என்ன பண்ணார்? தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக காணப்பட்டார். தேவன் விரும்புகிறதை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் கேரார் பரிசுத்தமான தேசம் அல்ல. ஆனாலும் தேவன் என்ன பண்ணார்? அந்த தேசத்தில் இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அப்போ தேவன் விரும்புகிற இடத்துல நாம் இருக்கும்போதும் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்களில் நாம் ஜெயம் எடுக்க அவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ இதுபோல் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கறது என்ன? நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இப்படி காணப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு தர வேண்டிய எல்லா நன்மைகளையும் தரத்தக்கதாக அவர் வழி நடத்துவார். நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நினைப்பூட்டி நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கத்தக்கதாக அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்வார். கேரார் ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது, ஒரு தற்காலிகமான இடம்தான். ஆனால் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் ஈசாக்கு மேலே இருந்தபடியால் அந்த இடத்துல அந்த தேசத்தில் வைத்து அவனை அந்த வழி நடத்த விரும்பினார். ஆனால் இது என்ன பண்ணுறது? இது தேவனுடைய திட்டத்தில் ஒரு பெரிய படியாக காணப்படுகிறது, ஒரு படிக்கல்லாக காணப்படுகிறது. அப்போ இந்த கேரார் சொல்லும்போது இடைநிலையில், சோதனையில், கீழ்ப்படிதல, சண்டை, பிரச்சனைலாம் அங்கே காணப்பட்டது. ஆனால் அந்த எல்லா சூழ்நிலையும் அவர் என்ன பண்ணார்? அவர் தேவனுக்குள் தன்னை மறைத்து கொண்டார், தேவனுக்கு பயப்பட்டார். அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணார்? ஆண்டவர் அவரை வழிநடத்தின விதங்களில் அவரை பாதுகாத்து அவர் என்ன பண்ணாருங்க? துறவெல்லாம் தோண்டும்படியாக செய்து அந்த ரெகோபாத் என்கிற துறவை தோண்டும் போது என்ன ஆச்சு? ஒரு பயங்கர நீரூற்றை கண்டார்கள். ஒரு பயங்கர ஆசீர்வாதத்தை அந்த தேசத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும், பஞ்சமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், தேவன் சொன்னபடி அவர் விரும்புகிற இடத்தில் நாம் வாசம் செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். அதனால் அந்த நாட்கள் கூட தேவன் விரும்புகிறதை செய்ய விரும்புவோம். ஈசாக்கு கேராரில் குடியிருந்தான். அதன் மூலமாக ஆண்டவர் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தார்.
அதுபோல் இந்த நாட்கள் நாமும் அவர் கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற இடத்தில் நாம் வாசம் செய்து அவர் நித்திய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படும் போது நாமும் தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே அந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.